நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். திடீர் தொழில்நுட்ப கோளாறு, மறு அறிவித்தல் வரை ஆட்பதிவு திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. இலங்கையில் பெரும் ஆபத்தில் 5000 பேர், வெளியான அதிர்ச்சி தகவல். சட்டவிரோதமாக எரிபொருள் சேமிப்பு, போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. மட்டக்களப்பை தொடர்ந்து முல்லைத்தீவில் பரபரப்பு. மோசடிகளில் 3 முன்னாள் அமைச்சர்கள் கைது. QR பயன்பாடு தொடர்பில் பல்வேறு மோசடி. கடற்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் சிக்கல்களை தீர்க்க அவசர இலக்கம் அறிமுகம். சுரேஷ் சலே குறித்து கொழும்பு கோட்டை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஆட்பதிவு திணைக்களத்தில் ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொதுமக்கள் சேவையினையும் நாளை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கணினி அமைப்பு மீண்டும் வழமைக்கு திரும்பும் வரை அனைத்து சேவைகளும் இடம்பெறாது என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தேசிய அடையாள அட்டைகள் வழங்கும் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து சேவைகளும் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் திகதி ஆட்பதிவு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. அதன்படி அமைப்பினை சரி செய்த பிறகு 24ஆம் திகதி காலை 11 மணி முதல் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கும் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து சேவைகளையும் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கணினி அமைப்பு இன்று மீண்டும் செயலிழந்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 5000 நோயாளர்கள் சிறுநீரக நோயின் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஒரு வருடத்தில் மட்டும் சுமார் 300 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறுநீரக நோய் நிபுணர் நலக ஹேரத் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பின்வரும் நடைமுறையை பின்பற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது தங்களது சிறுநீரகங்களை முழுமையாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். பல நோயாளர்கள் நோய் முற்றிய பின்னரே சிகிச்சைக்கு வருகின்றனர். முறையான பரிசோதனைகளை முன்கூட்டியே செய்வதன் மூலம் சிறுநீரக செயலிழப்பு அபாயத்தை குறைக்க முடியும். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகியவையே சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதற்கு முதன்மையான காரணங்களாக மருத்துவ நிபுணர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆரம்பத்திலேயே நோயை கண்டறிந்து முறையான பராமரிப்பு மற்றும் சிகிச்சைகளை பெறுவதன் மூலம் நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களில் நிபந்தனையின்றி சோதனை நடத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹல இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் தேவையான அளவில் எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது உருவாகியுள்ள பாதகமான சூழ்நிலை காரணமாக தேவையற்ற முறையில் எரிபொருளை சேகரித்து கையிருப்பில் வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மற்றும் எரிபொருள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பல்வேறு பொய்யான தகவல்களை பரப்பும் நபர்கள் அல்லது குழுக்கள் குறித்து விசாரணை செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கொள்ளை சம்பவம் நாட்டை உலுக்கிய நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 5 சந்தேக நபர்களை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மந்துவில் பகுதியில் உள்ள வீடொன்றினுள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து நகைகள் மற்றும் பணம் உட்பட சுமார் 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருடி சென்றிருந்தனர். இதுகுறித்து புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. திருடப்பட்ட கைத்தொலைபேசி ஒன்றை அடிப்படையாக கொண்டு முல்லைத்தீவு நீதவானின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் முதலில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார்.
அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் ஏனைய 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். திருடப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பயன்படுத்தி சந்தேக நபர்களால் கொள்வனவு செய்யப்பட்ட வாகனம் ஒன்று, இயந்திரம் 2 உள்துளிகள் மற்றும் ஏனைய பெறுமதியான பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் மந்துவில் பகுதியை சேர்ந்த உறவினர்கள் என்பதுடன் இவர்கள் 2023ஆம் ஆண்டு முதல் இரணைப்பாலை, மந்துவில், சிவநகர் மற்றும் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் கடந்த 24ஆம் திகதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இடம்பெற்ற பாரிய வாகன பதிவு மோசடிகள் தொடர்பாக அந்த திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரிகள் 3 இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்காக ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் அபிவிருத்தி உதவியாளர், முன்னாள் விசாரணை உதவியாளர், முன்னாள் உதவி ஆணையாளர் என்போரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டபூர்வமான ஆரம்ப பதிவுகள் இல்லாத 3 மோட்டார் வாகனங்களை தரவு தொகுப்பில் உள்நுழைத்து சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்தமை மற்றும் அதற்கு அனுமதி வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றவர்களுக்கு சொந்தமான QR குறியீடுகளை முறைகேடாக பயன்படுத்தி எரிபொருள் பெற்றுக்கொள்ளும் சம்பவங்கள் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால தெரிவிக்கையில், இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக காவல்துறையினருடன் இணைந்து விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கிடைத்துள்ள முறைப்பாடுகளில் 150க்கும் அதிகமானவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த மோசடிகளுடன் தொடர்புடைய சிலர் ஏற்கனவே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு சோதனை கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் அறியாமை காரணமாக அல்லது தவறான புரிதலால் மற்றவர்களின் QR குறியீடுகளை பயன்படுத்திய சம்பவங்களும் இந்த முறைப்பாடுகளில் உள்ளடங்கியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். தற்போது வரை சுமார் 6 மில்லியனுக்கும் அதிகமானோர் எரிபொருள் QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதற்காக பதிவு செய்துள்ளனர். பொதுமக்கள் தமது QR குறியீடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் அதனை மற்றவர்களுடன் பகிர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கடற்தொழில் படகுகள், கடல் உணவுகளை பதப்படுத்துதல் மற்றும் நீரியல் வளர்ப்பு உள்ளிட்ட கைத்தொழில்களில் ஈடுபடுவோருக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் நிலவும் சிக்கல்களை தீர்ப்பதற்காக புதிய அவசர உதவி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையானது 24 மணி நேரமும் செயற்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. 0111432338 எனும் இலக்கத்தினூடாக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் தாமதங்கள் அல்லது அது தொடர்பான ஏதேனும் முறைப்பாடுகளை எந்த நேரமும் முன்வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஜலேவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கோட்டை நீதவான் இந்த உத்தரவை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை அதிகரிப்பினை தொடர்ந்து சந்தையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பருப்பு, நெத்தலி, தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளதாக புறக்கோட்டை மொத்த வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை சந்தையில் நுகர்வோர் அநீதிக்கு உள்ளாக்கப்படுவதை தடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் மற்றும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. சில வர்த்தகர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மறைத்து வைப்பதன் மூலம் சந்தையில் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கவும் பொருட்களின் விலைகளை நியாயமற்ற முறையில் உயர்த்தவும் முற்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. திருவிழா காலங்களில் சந்தையில் இடம்பெறக்கூடிய முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் அதிகார சபையின் அனைத்து விசாரணை அதிகாரிகளையும்
வார இறுதி நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்களிலும் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு இழைக்கப்படும் ஏதேனும் அநீதி அல்லது சந்தை முறைகேடுகள் குறித்து 1977 என்ற குறுகிய இலக்கத்தினூடாக முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற பொதுமக்களின் அச்சத்திற்கு மத்தியில் எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மேலாளர் மயூர நிதிகுமார் தெரிவித்துள்ளார். மார்ச் 31 வரை திட்டமிடப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் வருகை தந்துள்ளன. அடுத்த கட்டமாக ஏப்ரல் 6 முதல் 29 வரை மேலதிக விநியோகங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக 10% மேலதிக எரிபொருளை கூட்டுத்தாபனம் முன்கூட்டியே பதிவு செய்துள்ளது. அதிகாரிகளின் உறுதிமொழிகளுக்கு மத்தியில் கள யதார்த்தம் வேறாக இருப்பதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை பதுக்கி வைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சில நிலையங்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை சேமித்து வைக்க 18 எரிபொருள் தாங்கிகளை கோரியுள்ளதாக நிதிகுமார் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பதுக்கல் நடவடிக்கைகள் சிபிசி முறையாக கண்காணிக்கின்றதா என்ற கேள்வியை விமர்சகர்கள் முன்வைக்கின்றனர். அரசாங்கம் பீதியடைய தேவையில்லை என்று கூறினாலும் சில இடங்களில் காணப்படும் நீண்ட வரிசைகள் மக்களின் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகின்றன. அளவுக்கு அதிகமாக எரிபொருளை சேமிக்க மக்கள் முயற்சிப்பது உண்மையில் ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.